இன்றைய தலைமுறையின் போக்கு பிடித்த ஒரே பொருள் செல்போன். படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும், கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும், யாருக்குமே மரியாதை கொடுக்க கூடாது, எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை. எப்போதும் ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்துக் கொண்டு இருக்க வேண்டிய விரும்பக்கூடிய மனநிலை. ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டே இருக்கணும், இல்ல ஏதாவது விளையாடிட்டே இருக்கணும், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சின்ன வயசுலயே வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை. பள்ளி சீருடையுடன் டாஸ்மார்க் போகிற அளவுக்கு தைரியம். காசுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு பேங்க் செலான் கூட நிரப்ப தெரியாது, ஒரு வரி கூட வாசிக்கிறது கிடையாது. தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலமோ எழுதவோ பேசவோ வராது. ஒரு விஷயத்தை கோர்வையா சொல்ல வராது. வீதியில் நின்று விஷம் குடித்துக் கொண்டிருந்தாலும் அதையும் செல்ஃபி எடுத்து போடும். இதிலும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைப்பாயும் மனம். சினிமா, கிரிக்கெட், செல்போன், இதுதான் உலகம். பெண்கள் மீது மரியாதை கிடையாது. ஆசிரியர்கள், மூத்தோர்கள் எல்லாம் புழுப்பூச்சி மாதிரி. வரலாறு, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட கிடையாது. எல்லாமே உடனே கிடைக்கணும். உள்ளாடை தெரிய பேண்ட் போட்டு காண்டாமிருக மாதிரி முடி வெட்டி எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறுத்த பார்வையுடன் நடப்பது. பள்ளியில் படிக்கிற போது கூட அவர்கள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. இவர்களுக்கும் இந்த தலைமுறைக்கும் நடுவில் மலையளவு வித்தியாசம். இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லை. பள்ளி ஆசிரியர்களுக்கு கூட ஓரளவுதான் தெரியும். பெற்றோர்களின் அளவுக்கு மீறிய செல்லம் தான் இதற்கெல்லாம் காரணம். தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களின் அனைத்து அடாவடிகளுக்கும் துணை போகிறார்கள். இவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை. இவர்கள் மேற் சொன்னவை ஏதோ ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெண் குழந்தைகளுக்கும். காலம் காலமாக மூத்தோர் இளையோர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இதை எண்ணிவிடாதீர்கள். கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒரு ரசனை இல்லாத, சுய சிந்தனையற்ற, சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை இந்த உலகம் காணவே இல்லை என்று முடிக்கிறான் அவன். வயது இருக்கு இல்லையா, அது சில தவறான விஷயங்களை ஊக்குவிக்கும். நீ அந்த வயதை கொஞ்சம் காலடிக்கு போட்டு நிறுத்தி, இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை கல்வி, அறிந்து கொள்ளுதல், தெளிந்து கொள்ளுதல், கற்றுக்கொள்ளுதல், நீ யார் என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்லுதல், உடம்பையும் மனதையும் ஷார்ப்பா வச்சு, இவ்வளவுதான் உன் வேலை. இது மட்டும் செய். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை. நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன். என் சின்ன வயசுல எங்க அப்பா கேட்பார், என் ஃப்ரெண்டை பார்த்து, உங்க அம்மா அப்பா என்னங்க பண்றாங்க கேட்பார். இன்னைக்கு என்னால் கேட்டுவிட முடியாது. ஏனென்றால் பல பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் சேர்ந்து இல்லை. பல பிள்ளைகள் விவாகரத்து பெற்ற பெற்றோர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். சிங்கிள் பேரண்ட் சில்ட்ரன் நிறைய பேர் இருக்காங்க. தாய் இல்லாத பிள்ளைகள் நிறைய, தந்தையற்ற பிள்ளைகள் நிறைய. ஒருவேளை உங்களிடத்தில் தாயும் தந்தையும் இருவரும் இருந்தால் தயவு செய்து அவர்களுடைய இருப்பை முழுமையாக கொண்டாடி விடுங்கள். முழுமையாக அவர்களுடைய பேச்சை கேட்டு விடுங்கள். இது உங்களுக்கு காலம் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த உலகத்திலேயே யார் அழகு தெரியுமா? நீ எந்த ஒரு ஆக்ட்ரஸ் பேரும் சொல்லிடாத. உன் அம்மா உன்னுடைய சின்ன பொண்ணு வயசு போட்டோ எடுத்துப்பார். அவ பேர் அழகிங்க. அவ அந்த அழகை விடவா? உன்னை போல் 17-18 வயதில் இருக்கின்ற பொழுது உன் தாயையும் தகப்பனையும் அந்த போட்டோல பார். அவர்கள் தான் பேரழகு. சாதாரணமா இந்த அழகு குறித்த இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதை உதிர்த்துரு என் குழந்தைகளை. சில பேர் சொல்லுவாங்க சிவப்பு தான் அழகுன்னு. யார் சொன்னது? எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க அந்த ஸ்டேட்மெண்ட். ஆச்சரியங்க எனக்கு. சிவப்பு எப்படிங்க அழகாச்சு? சிவப்பு என்பது அழகல்ல, அது நிறம். ஆங்கிலம் என்பது அறிவல்ல, அது மொழி. இந்த கிளாரிட்டி இருக்கட்டும் உங்களுக்கு. என்ன கேட்டீங்கன்னா, கருப்பாக ஏன் நாம் இருக்கிறோம் என்றால், வெப்ப தேசத்தில் உழைப்பாளர்களுக்கு பிறந்த நாம் கருப்பாகத்தான் இருப்போம். கருப்பு என்பது நம் தேசிய நிறம். கருப்பு என்பது நம் சுயமரியாதையின் அடையாளம். அழகா இருக்கணும்னு முயற்சி பண்ணாத, ஆரோக்கியமா இருக்கணும்னு முயற்சி பண்ணு. கண்ணு ரெண்டும் தெரியுதா? கண்ணாடி இல்லாம நீ தான் அழகி. வாயில 32 பல்லம் இருக்குதா? பேரழகி. யார் பேசினாலும் புரியுதா? உலக அழகி. மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேச தெரியுதா? பிரபஞ்ச அழகி. இவ்வளவுதானே. கருப்பு அழகு இல்லை என்று சொல்லுவது மிகப்பெரிய அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு. மன தெளிவோடு இருக்கணும். உங்களை எத்தனை பேருக்கு அம்மா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அம்மா இல்லாத குழந்தைகள் தயவு செய்து மன்னிக்கணும். அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, அதிகமா கோவம் வரும்போது அம்மாவுக்கு அழதான் தெரியும். அம்மா அழுதுருவாப்பா. அவளுக்கு இருக்கிற ஒரே சிக்கல் என்ன தெரியுமா? அவள் சில காட்சிகளை பார்ப்பதற்கு அவளுடைய ஆன்மா நடுங்கும். அதை பாத்திரக்கூடாதுங்கிறதுனாலயே உன்னை போட்டு நச்சு. ஆனா நீங்கெல்லாம் இருக்கிறீங்களே, என் பையனும் இருக்கிறான், உங்க ரேஞ்ச் தான். ஜெயந்தா சொன்னான், எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் இருக்கும், அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் இருக்கும். அம்மா சூப்பர் தெரியுமாவ?
அந்த ஆண் பெண் ஒழுக்கத்தை விட முக்கியமான விஷயம் இந்த உடல் இருக்குல்ல, நீங்க வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கீங்களே, அது உங்களுக்கு சொந்தமானதல்ல, உங்களுக்கு வரப்போகின்ற இணைக்கு சொந்தமானதல்ல, அது முழுமையான சொந்தம். உங்களை பெற்றெடுத்த அந்த தாய்க்கும் அந்த தந்தைக்கும் தான் இந்த உடல் சொந்தம். அந்த உடலை தயவு செய்து நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. இதை போதை வஸ்துக்களாலோ, இதை பொய்களாலோ, அல்லது நேரம் தவறிய உணவு, நேரம் தவறிய தூக்கத்தினாலோ, மனக்கவலைகளாலோ கெடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. இது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருள். ஜஸ்ட் ஃபீல் தட்.